நண்பா, ஜிப்மர் வந்து ஜவஹர்லால் இன்ஸ்டியூட் ஆஃப் போஸ்ட் கிராஜுவேட் மெடிக்கல் எஜுகேஷன் வந்து 2 நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க நண்பா. அதில் வந்து நான் 2 நோட்டிஃபிகேஷனும் வந்து ஒரே வீடியோவாக சொல்லிடுறேன், உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எப்போ வந்து விட்டுருக்காங்கன்னு வந்து 23 ஜூலை அப்போ வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ நான் இப்போ தான் உங்கள்கிட்ட வந்து கம்யூனிகேட் பண்ணுறேன். என்ன போஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் போஸ்ட் வந்து விட்டுருக்காங்க. ஒரே ஒரு போஸ்ட் தான். எவ்வளோ டியூரேஷன் பார்த்தீங்கன்னா இது வந்து கான்ட்ராக்ட் பேசிஸில் வந்து எடுக்கிறாங்க. டியூரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 1 இயர் தான் வந்து டியூரேஷனு. கான்ட்ராக்ட் வந்து 1 இயர்னு சொல்லிட்டாங்க. எவ்வளோ உங்களுக்கு பே பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 12,500 வந்து உங்களுக்கு பே பண்ணுறாங்க, அது சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து நோ அதர் அலோவன்ஸ்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அலோவன்ஸ்லாம் உங்களுக்கு வந்து இருக்காது. ப்ராஜெக்ட் டைட்டில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் ஆஃப் ஆன்காலஜி கிளினிக்கல் ட்ரையல்ஸ் இந்தியா வந்து NOCI அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எங்கேருந்து வந்து ஃபண்டிங் ஏஜென்சி எதுன்னு பார்த்தீங்கன்னா பைராக், அதுதான் வந்து ஃபண்டிங் ஏஜென்சி. ப்ராஜெக்ட் இன்வெஸ்டிகேட்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரசாந்த் கணேசன். இவர் தான் வந்து இந்த ப்ராஜெக்டோட ஹெட்டு. எல்லாமே வந்து இவர் தான். எந்த டிபார்ட்மெண்ட்டில் மெடிக்கல் ஆன்காலஜி டிபார்ட்மெண்ட்டில் வந்து தான் இந்த போஸ்ட் வந்து எடுக்கிறாங்க. இந்த ஒர்க்கோட வந்து நேச்சரு அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அண்ட் எக்ஸ்பெக்டேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா மூவிங் அண்ட் அரேஞ்சிங் பேஷன் ஃபைல்ஸை வந்து நீங்கள் வந்து மூவ் பண்ணுற மாரி அரேஞ்ச் பண்ணுற மாரி இருக்கும். ஃபைல்ஸை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுற மாரி இருக்கும். டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டராக நீங்கள் ஒர்க் பண்ணுற மாரி இருக்கும். ஆஃபீஸ் செக்ஷன்லாம் வந்து நீங்கள் வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுதான் வந்து இந்த ஜாபோட ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் நேச்சர்னு சொல்லியிருக்காங்க. எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா வந்து குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இதுக்கு வந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் வந்து நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். நீங்கள் வந்து 12th ஸ்டாண்டர்ட் கம்ப்ளீட் பண்ணியிருக்கிற ப்ரூஃப் வந்து நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் என்னென்னு கொடுத்துருக்காங்க 30 இயர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேலே நீங்கள் எக்ஸீட் ஆனீங்கன்னா நீங்கள் வந்து நாட் எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து இமெயில் ஐடி வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. எலிஜிபிள் அண்ட் இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட் வந்து நீங்கள் அந்த மெயில் ஐடிக்கு வந்து உங்கள் சிவி, உங்கள் அப்ளிகேஷன் ஃபார்மு எல்லாத்தையும் வந்து அட்டாச் பண்ணி வந்து டாக்குமெண்ட்டாக ஸ்கேன் பண்ணி நீங்கள் வந்து அந்த இமெயில் ஐடிக்கு வந்து நீங்கள் வந்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து ஒரு ஃபார்மேட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மெத்தடில் தான் நீங்கள் வந்து அப்ளிகேஷன் நேம் வந்து சேஞ்ச் பண்ணி நீங்கள் அவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது வந்து சொல்லியிருக்காங்க. எப்படி சொல்லியிருக்காங்கன்னா கேண்டிடேட்டு நேமு, போஸ்ட் நேமு, யார், அப்ளிகேஷனு அப்படி இருக்கும். எக்ஸாம்பிள் வந்து இப்போ ஜேம்ஸ்னு இருக்கிறன்னா அவரோட வந்து போஸ்ட் நேமு, என்ன இயரு, அப்ளிகேஷன் அது வந்து சொன்ன மாதிரி இருக்கும். லாஸ்ட் டேட் ஆஃப் அப்ளிகேஷன் எப்போன்னு பார்த்தீங்கன்னா 9/8/2024 12 PM லாஸ்ட் டேட் வந்து முடியுது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ அப்ளிகேஷன் ஷார்ட் லிஸ்ட் வந்து பண்ணுறாங்கல்ல, அவங்க தான் வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு வந்து டாக்குமெண்ட்ரி ப்ரூஃப் வந்து ப்ரொவைட் பண்ணுற அடுத்த ஸ்டேஜுக்கு வந்து போவாங்க. அப்புறம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஃபைனல் செலெக்ஷன் எப்படின்னா உங்கள் சிவியை வந்து பேஸ் பண்ணி தான் இருக்கும். அப்புறம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ரிட்டன் டெஸ்ட் ப்ளஸ் வந்து இன்டர்வியூ வந்து இருக்கும் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. சிவி ஃபஸ்ட்டு வந்து சிவி டெஸ்ட் இருக்கும். சிவி வந்து அவங்க ரெக்யர்மெண்ட்லாம் நீங்கள் வந்து சூட்டபுளாக ஆகிறீங்களான்னு பார்ப்பாங்க. சூட்டபுள் ஆகிட்ட அப்புறம் வந்து ரிட்டன் டெஸ்ட் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து ப்ளஸ் வந்து இன்டர்வியூ வந்து இருக்கும், அதை வந்து சொல்லியிருக்காங்க. எவால்யூஷன் வந்து க்ரைட்டீரியா வந்து ரிட்டன் டெஸ்ட் வந்து என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னா ரிட்டன் டெஸ்ட்டோட வந்து சிலபஸ்ஸு பேசிக் நாலேஜ் ஆஃப் கேன்சரை பற்றி ஒரு பேசிக் நாலேஜ் இருக்கணும். பேசிக் மென்டல் எபிலிட்டி வந்து இருக்கும். மென்டல் எபிலிட்டியோட பேசிக் நாலேஜ் வந்து இருக்கும். ஜென்ரல் அவேர்னஸ் வந்து தெரிஞ்சிருக்கணும். மேத்தமெட்டிக்ஸ் அந்த இங்கிலீஷ் ஸ்கில்லு வந்து உங்களுக்கு இருக்கும். ஏன்னா ப்ராப்ளம் சால்விங் பண்ணுற மாதிரி இருக்கும். பேசிக் இங்கிலீஷ் வந்து நீங்கள் ஸ்பீக் பண்ணுற மாதிரி இருக்கும், அங்கே பேசுகிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த டெஸ்ட் வந்து எடுக்கிறாங்க. டெஸ்ட் வில் பி ஒன்லி இன் இங்கிலீஷ் லாங்குவேஜில் இருக்கும், தமிழ் லாங்குவேஜ் வந்து இருக்காது அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து இன்டர்வியூ வந்து சொல்லியிருக்காங்க.
இன்டர்வியூ கொஸ்டின் வந்து எப்படி வந்து உங்களுக்கு பேஸ் பண்ணி கேட்பாங்கன்னா, மேலே உள்ள சிலபஸ்லேருந்து தான் வந்து உங்களுக்கு வந்து இன்டர்வியூ கொஸ்டின் வந்து கேட்பாங்க. அதை வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் அந்த சிலபஸில் நீங்கள் தர வந்தீங்கன்னா இன்டர்வியூ நீங்கள் ஈஸியாக வந்து கிராக் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு வந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வந்து கொடுத்துருக்காங்க. டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னென்னு கொடுத்துருக்காங்க, பியூர்லி ஃபார் இது வந்து கான்ட்ராக்ட் பேசிஸ்ன்னு கொடுத்துட்டாங்க. நாட் இது வந்து நோ ரெகுலர் போஸ்ட் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுமாரி ப்ராஜெக்ட் இன்வெஸ்டிகேட்டர் வந்து ப்ராஜெக்டை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணலாம், அவரோட டெசிஷன் தான் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. தேர்ட் பாயிண்ட் வந்து குவாலிஃபிகேஷன் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸும் வந்து அவங்க சொல்கிற ரெக்குயர்மெண்ட்டில் வந்து இருக்கணும், அப்போ தான் அக்செப்ட் பண்ணுற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஃபோர்த்து பாயிண்ட் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸு அந்த அதர் டேர்ம்ஸ்லாம் வந்து அவங்க அவங்க ஏரியா கேட்டகரியில் வந்து வரணும் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. வேறு இமெயில் ஐடி அண்ட் மொபைல் நம்பர் வந்து கம்பல்சரின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சிக்ஸ்த்து பாயிண்ட் வந்து கன்சாலிடேட் பே அண்ட் போஸ்ட்டு வேரி ஆகும். போஸ்ட் வைஸில் வந்து சேல்ரி வந்து வேரி ஆகும், டைம் டு டைம்னு சொல்லியிருக்காங்க. சப்மிஷன் ஆஃப் ராங் ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன் டூரிங் த ப்ராசஸ் அண்ட் டிஸ்குவாலிஃபை. இப்போ நீங்கள் வந்து சப்மிட் பண்ணும்போது ராங் இல்லைன்னா ஃபேக்கான இன்ஃபர்மேஷன் வந்து சப்மிட் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து லாஸ்ட்டாக டிஸ்குவாலிஃபை பண்ணப்படுவீங்க அப்படின்னு மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒன்லி ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட்டு தான் ரிட்டன் டெஸ்ட் அண்ட் இன்டர்வியூக்கு வந்து போவாங்க. ப்ராஜெக்ட் இன்வெஸ்டிகேட்டர் வந்து யார் ஃபைனல் பண்ணுறாங்களோ லாஸ்ட்டு அதுதான் வந்து டெசிஷன் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. வில் பி இன்டர்வியூக்கு வந்து எந்த பெய்டு வந்து இருக்காது அப்படின்னு பண்ணி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட்டாக என்ன சொல்லியிருக்காங்க, டேட் ஆஃப் ரிட்டன் டெஸ்ட் எப்போன்னு பார்த்தீங்கன்னா 12th August 2024 at 9 AM தான் வந்து ரிட்டன் டெஸ்ட் வந்து இருக்கும். லொக்கேஷன் வந்து என்ன, டிபார்ட்மெண்ட் ஆஃப் மெடிக்கல் ஆன்காலஜி, SS பிளாக், ஜிப்மெண்ட், புதுச்சேரி. அங்கே தான் வந்து ரிட்டன் டெஸ்ட் வந்து இருக்கும் அப்படின்னு மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து நீங்கள் வந்து ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் வந்து ஆஃப்லைனில் வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாரினா நீங்கள் வந்து போஸ்ட்டில் வந்து சென்ட் பண்ணுற மாரி இருக்கும். எந்த மெத்தடில் வந்து நீங்கள் போஸ்ட் வந்து சென்ட் பண்ணணும் அதை வந்து கிளியர் கட்டாக வந்து கீழே கொடுத்துக்குறாங்க. ஸோ அதை வந்து ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து ஆஃப்லைனில் வந்து அப்லோட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நோட்டிஃபிகேஷன் பார்ப்போம். நெக்ஸ்ட் நோட்டிஃபிகேஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தா சேம் டேட்டில் தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் நோட்டிஃபிகேஷன் வந்து டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டரு. எத்தனை வேக்கண்ட்னு பார்த்தா ஒரே ஒரு வேக்கண்ட் தான். லைக் டியூரேஷன் வந்து சேம் 1 year தான் வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து பே வந்து எப்படின்னா 90,000 per monthன்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதை விட வந்து பே இதுக்கு வந்து கம்மி. இன்னும் அதர் அலோன்ஸுன்னு வந்து வேறு எந்த அலோன்ஸும் வந்து இருக்காது. அதுக்கும் இதுக்கும் சேம் தான். ஸோ அது ஒன்றும் இல்லை. இது வந்து ப்ராஜெக்ட் டைட்டில் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் ஆஃப் ஆன்காலஜி கிளினிக்கல் ட்ரையல்ஸ் இந்தியா. இதை வந்து NOCI தான் வந்து ப்ராஜெக்ட் டைட்டில். ஃபண்டிங் ஏஜென்சி வந்து சேம் தான், பைரக் தான் வந்து ஃபண்டிங் ஏஜென்சி. ப்ராஜெக்ட் இன்வெஸ்டிகேட்டர்னா பிரசன்ட் கணேஷ் சேம் தான் வந்து அவர் தான் வந்து இதுக்கும் ப்ராஜெக்ட் இன்வெஸ்டிகேட்டராக இருக்கிறார். டிபார்ட்மெண்ட் என்னன்னா மெடிக்கல் ஆன்காலஜி தான் டிபார்ட்மெண்ட்டு. இதுக்கு நேச்சர் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் ஒர்க் என்ன பார்த்தீங்கன்னா என்ட்ரி பேஷன் லெவல் வந்து டேட்டா என்ட்ரி ஆன்லைன் பேசிஸில் வந்து நீங்கள் என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும். டிபார்ட்மெண்ட் ரெக்கார்ட்லாம் வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருக்கும். டேட்டா என்ட்ரி எரர் வந்து நீங்கள் செக் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா எலிஜிபிள் க்ரைட்டீரியா வந்து எக்ஸ்பீரியன்ஸ் என்னென்னு சொல்லியிருக்காங்க. பார்த்தா கிராஜுவேஷன் இன் லைஃப் சயின்சஸ் ஆர் 1 year எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் பேஷன் டேட்டா. 1 year வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. லைஃப் சயின்ஸ் கோர்ஸ்லலாம் நீங்கள் வந்து கிராஜுவேட் ஆகிருக்கணும். ப்ரூஃப் மஸ்ட் பி சப்மிட் பண்ணணும். நீங்கள் நாலேஜ் ஆஃப் மைக்ரோசாஃப்ட் வேர்டில் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், எக்ஸல் ஒர்க் பண்ண தெரிஞ்சிருக்கும், இமெயில் பற்றி உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். இந்த 3 பற்றியும் வந்து நீங்கள் தெரிஞ்சிருக்கும்.
டிசைரபிள் என்னென்னு தான் டேட்டா இன்டிகிரேஷன் லெவல் வந்து டேட்டா பேஸு கிளினிக்கல் ட்ரையல் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறாங்க. கேன்சர் பேஷண்ட் டேட்டா எக்ஸ்பீரியன்ஸ்லாம் வந்து நீங்கள் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் என்னென்னு பார்த்தா 35 இயர்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேயும் வந்து மெயில் ஐடி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து சிவி அதெல்லாம் வந்து நீங்கள் வந்து இதில் வந்து நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதெல்லாம் வந்து ஸ்கேன் பண்ணி ஒரு பிடிஎஃபாக ரெடி பண்ணி இந்த மெயில் ஐடியை வந்து நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது முடிஞ்ச அப்புறம் தான் நீங்கள் ஷார்ட் லிஸ்ட் பண்ணால் மட்டும் தான் ரிட்டன் டெஸ்ட் அந்த இன்டர்வியூக்கு வந்து உங்களை வந்து போவாங்க. ஸோ சேம் தான் அதில் வந்து நீங்கள் என்ன பண்ணீங்களோ கேண்டிடேட் நேம் போஸ்ட் நேம் அந்த மெத்தடில் தான் நீங்கள் வந்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். சேம் தான் இதுலேயும் லாஸ்ட் டேட் ஆஃப் சென்டிங் அப்ளிகேஷன் எப்படின்னு பார்த்தா 9/8/2024 தான் வந்து இதுக்கும் லாஸ்ட் டேட்டு. எவாலுவேஷன் க்ரைட்டீரியா என்னன்னு சொல்லிட்டாங்க. ஸோ ரிட்டன் டெஸ்ட்டு இன்டர்வியூ இருக்கும். ரிட்டன் டெஸ்ட்டு வந்து என்ன சிலபஸ்னால் பேசிக் நாலேஜ் ஆஃப் கேன்சரை பற்றி தெரிஞ்சிருக்கணும். நாலேஜ் அபவுட் வேர்டு எக்ஸலு பேசிக் இங்கிலீஷ் லாங்குவேஜ் ஸ்கில்லு டேட்டா பேஸ்லாம் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ இன்டர்வியூ வந்து இந்த அபோவ் ஏரியாவில் வந்து என்ன மென்ஷன் பண்ணி சிலபஸ் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்களோ அது சம்மந்தமாக தான் உங்களுக்கு வந்து இன்டர்வியூலும் உங்களுக்கு வந்து கொஸ்டின் கேட்பாங்க. அதை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வந்து சேமாக தான் இருக்கும். இது வந்து பியூர்லி ஃபார் கான்ட்ராக்ட் பேசிஸ்னு வந்து சொல்லியிருக்காங்க. சைன் வந்து ப்ராஜெக்ட் இன்வெஸ்டிகேட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணாலும் பண்ணலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து சொன்ன இதில் வந்து இருக்கணும் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. வேல்யூ இமெயில் ஐடி மொபைல் ஃபோன் நம்பர் ஆல் கம்பல்சரின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் அவங்க சொன்ன ரேஞ்சில் வந்து இருக்கணும். பே வந்து உங்களுக்கு வந்து சேலரி பே வந்து போஸ்ட் சம்டைம் வந்து வேரி ஆகும் டைம் டு டைம் அதை வந்து சொல்லியிருக்காங்க. மிஸ்இன்ஃபர்மேஷன்லாம் வந்து நீங்கள் வந்து ராங் இன்ஃபர்மேஷன் அதெல்லாம் வந்து சப்மிட் பண்ணக்கூடாது. உங்கள் அப்ளிகேஷன் வந்து டிஸ்குவாலிஃபை ஆகும் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. சிவியில் யார் ஷார்ட் லிஸ்ட் பண்ணியிருக்காங்க வந்து ரிட்டன் டெஸ்ட் இன்டர்வியூக்கெலாம் வந்து அனுப்புகிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது வந்து இன்டர்வியூ வந்து பெய்டு கிடையாது அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வந்து ரிட்டன் டெஸ்ட் வந்து 12th August 2024 at 9 AM எங்கன்னு பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் டிபார்ட்மெண்ட் ஆஃப் மெடிக்கல் ஆன்காலஜி எஸ்எஸ் பிளாக் ஜிப்மர் புதுச்சேரி சேம் தான் இதுக்கும். இதுக்கு ஆஃப்லைன் நோட்டிஃபிகேஷன் வந்து அந்த எந்த மெத்தடில் வந்து நீங்கள் சப்மிட் பண்ணணும் அப்படின்னு மாதிரி கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் அப்ளை பண்ணுங்கள் கைஸ். இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ தான் என் சேனலை பார்க்குறீங்கன்னா ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தேன்பா. நான் டெய்லி போகிற அப்டேட்ஸ் வந்து உங்கள் பர்சனல் க்ரோத்துக்கும் உங்கள் லைஃப் க்ரோத்துக்கும் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பை நண்பா. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிவிடுங்க. பை கைஸ்.